அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஒளிநாடா மூலம் பிரசங்கிப்பது கர்த்தர் தந்தை பெருப்பை கைவரை சுத்தரிக்கும் அதை துதிக்கிறேன். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இப்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்களேன். நீ அநேக ஜனங்கள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்போது நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம ஏன் கடன் வாங்கி கஷ்டப்படுறோம்? காரணம் இருக்குல்ல. அதோட காரணம் என்னென்னா, அந்த உபாகம் 28ஆம் அதிகாரம் 1 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், என் கட்டளைகளுக்கு நீ உண்மையாக செவி கொடுத்தானால் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உண்மையில் வந்து பலிக்கும். நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக முறையடிக்க ஒப்பு கொடுப்பார். என் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எதுக்கு கடன் வாங்குறோன்னா, சில பேர் கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்கிட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ நினைப்பாங்க, அதனால் கஷ்டப்படுவாங்க. சில பேர் தேவைக்கு மிஞ்சின கடத்தை வாங்கிட்டு கடன் கட்ட முடியாத அளவுக்கு அவங்க மரித்து போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நம்மளை ஆசீர்வதிக்கணுன்றது தான் அவர் சித்தமே. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, என் வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுப்பாயினால் ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே இருக்கும்போது, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த கிரியை செய்கிற ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம மாமிசத்தின்படி சிந்தித்து மாமிசத்துக்கு இடம் கொடுக்குமானா நம்ம அநேக போராட்ட மத்தியில் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். நீ அநேக ஜனங்கள் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீங்கள் எப்போது கடன் வாங்காமல் இருக்கிறீங்களோ, அந்த சிந்தனை உங்களை விட்டு விலகி போகுதோ, அப்போது தான் நீங்கள் கடன் கொடுக்க முடியும்.